ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். என்னடா ரொம்ப நாளாக காக்குமேவை காணும், இதையும் ஸ்டாப் பண்ணிட்டியான்னு கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால் இன்னைக்கு காக்குமே எபிசோட் 10 பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சோஷியல் மீடியா பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு இந்த சேனலில் ப்ரொமோஷன்ஸ் பண்ணணும்னு இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானே உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் அமரான் பயங்கரமாக எல்லாரையும் அட்டாக் பண்ணிகிட்டே இருந்திருப்பாரு. இன்னொரு பக்கம் கோஹான் ஜீரனோட மோதி தோற்றுருப்பாரு. இந்த எபிசோட் யூனிவர்ஸ் 10 இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே அமரான், டூலா, சலாகா ஒன்று கூடி யூனிவர்ஸ் 10 இருக்கிற மொத்த பேரையும் போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. யூனிவர்ஸ் 10 இருக்கிறவங்கெல்லாம் மேஜிக் அண்ட் இல்யூஷனில் ஸ்பெஷலிஸ்டாக இருந்தாங்க. பட் அந்த மேஜிக்கும் இல்யூஷனும் அமரன் டீமுக்கு அகைன்ஸ்டாக வேலை செய்யலை. அமரான் அசால்ட்டா மொத்த பேரையும் காலி பண்ணிடுறாரு. இவர் செம்ம அன்ஸ்டாப்பபிளாக இருக்காரு. எல்லா யூனிவர்ஸ்லையும் பெரிய கேயாஸை கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் கிராண்ட் பிரீஸ்ட்டை சந்திச்சு அவரையும் கொல்லணுங்கிறது தான் இவரோட பிளானாக இருக்கு. அந்த வகையில் தான் இவர் யூனிவர்ஸ் 10 துவம்சம் பண்ணிட்டு இருக்காரு. டோர்னமெண்ட் ஆஃப் பவரில் நம்ம பார்த்த பல கேரக்டர்ஸை டூலாவும் சலாகாவும் சேர்ந்து பந்தாடிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அமரான்கே ரொம்ப போர் அடிச்சிடுது. எல்லாரும் கிளம்புங்க, நம்ம அடுத்த யூனிவர்ஸ்க்கு போகலாம். இங்கே இருக்கிறவனுங்களுக்கு சண்டையே போட தெரியலன்னு அமரான் சொல்கிறாரு. அட ஆமா பாஸ், எங்களுக்கும் ரொம்ப போர் அடிக்குது. அடுத்து எந்த யூனிவர்ஸ்க்கு போகலாம்னு டூலா அமரான் கிட்ட கேட்க அமரான் யூனிவர்ஸ் 6 செலக்ட் பண்ணுறாரு. உடனே டூலா, பாஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அந்த யூனிவர்ஸை தான் மொத்தமாக அழிச்சோம். பட் அவனுங்க எப்படியோ மறுபடியும் அந்த யூனிவர்ஸை ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, அவனுங்க இந்த யூனிவர்ஸை விட வீக்கானவங்க. ரொம்ப ஈஸியாகவே அவங்க கதையை முடிச்சிடலாம்னு டூலா சொல்ல, ஆமாம், நம்ம அந்த யூனிவர்ஸை அழிச்சது உண்மைதான். பட் அது 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. இப்போவும் அவங்க வீக்காக தான் இருப்பாங்கன்னு நினைக்காத. எனக்கு தெரிஞ்சு அங்கே நமக்கு நிறைய சர்ப்ரைஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு அமரான் சொல்கிறாரு. இந்த யூனிவர்ஸ் 6 தான் வெஜிடா சேயன்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு. கட் பண்ணா யூனிவர்ஸ் 6 நமக்கு காட்டுறாங்க. அங்கே காபாக்கும் காலிஃப்ளாக்கும் ஒரு பேட்டில் போயிட்டு இருக்கு. இவ்வளோ நாளாக நான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன், பட் இப்போ அதோட அவுட்கம்மை பார்க்க வேண்டிய டைம் வந்திருக்கு. கமான் காபா, காலிஃப்ளா, உங்கள் பேட்டிலை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு வெஜிடா சொல்ல இந்த பேட்டில் தொடங்குது. காலிஃப்ளா பயங்கரமாக காபாவை போட்டு புடக்கிறாங்க. காபா செம்ம அடி வாங்கிட்டு அப்படியே பறக்கிறாரு. ஏ காபா, இப்படி அடி வாங்க தான் நீ ராத்திரி பகல்னு ட்ரைனிங் எடுத்தியா? உண்மையாவே நீ குச்சியை விற்க தான் லாய்க்கு. ஃபைட்டராக இருக்கிறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை. சுத்த வேஸ்ட் காபா நீன்னு சொல்லிட்டு காலிஃப்ளா காபாக்கு அடி மேலே அடி கொடுக்குறாங்க. இதனால் கடுப்பான காபா உடனே அவரோட சூப்பர் சையன் ஃபார்மை ஆக்டிவேட் பண்ணிட்டு காலிஃப்ளாவை அட்டாக் பண்ணுறாரு. காலிஃப்ளாவும் அவங்களோட சூப்பர் சையன் ஃபார்மை ஆக்டிவேட் பண்ணுறாங்க. இவங்க 2 பேருக்கும் ஒரு பயங்கரமான ஃபைட் போகுது. இது எல்லாத்தையும் வெஜிடா பார்த்துட்டு இருக்காரு. ஏ காபா, உனக்கு எவ்வளோ மூவ்ஸை நான் சொல்லி கொடுத்தேன், அதில் ஒன்று கூட நீ யூஸ் பண்ண மாட்டியான்னு வெஜிடா கத்த காபா அடி வாங்கிட்டே இருக்காரு. திடீர்னு அவரோட பவர் பிளாஸ்ட்டை காபா யூஸ் பண்ணுறாரு. அதை வச்சு காலிஃப்ளாவை டிஸ்ட்ராக்ட் பண்ண பார்க்குறாரு. ஆனால் காலிஃப்ளா அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஓ, இதை பார்த்து நான் டிஸ்ட்ராக்ட் ஆவேன், அப்போ நீ என்னை அட்டாக் பண்ணிடலாம்னு யோசிச்சியா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நான் எப்போவுமே பேட்டலில் ஃபோக்கஸ்டாக தான் இருப்பேன்னு காலிஃப்ளா சொல்கிறதுக்குள்ளேயே காபா காலிஃப்ளா மேலே அவரோட சிக்னேச்சர் மூவை யூஸ் பண்ணிட்டாரு. இது மிகப்பெரிய பிளாஸ்ட்டை அங்கே கிரியேட் பண்ணுது. இதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. கடைசியாக காபாக்கு எதுவும் ஆகாமல் அவர் வெளியே வராரு. பட் காலிஃப்ளா அந்த பிளாஸ்ட் அட்டாக்ல செம்ம அடி வாங்கி மட்டையாகிடுறாங்க. காபா தான் இந்த ஃபைட்டோட வின்னராக அனௌன்ஸ் செய்யப்படுறாரு. காபா வெஜிடாவை பார்த்து, மாஸ்டர் வெஜிடா, எப்படி என்னோட சிக்னேச்சர் மூவ்னு கேட்குறாரு. வெஜிடா காபாவை பாராட்டுறாரு. சூப்பர் காபா, பாத்தியா, நீ ட்ரை பண்ணா உன்னால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும்னு சொல்கிறாரு. ப்ரோலி இவங்க 2 பேரோட பேட்டிலில் யார் எத்தனை தடவை வின் பண்ணான்னு கவுண்ட் போட்டுட்டு இருக்காரு. பார்த்தா காலிஃப்ளா காபாவை 18 தடவை வின் பண்ணியிருக்காங்க. காபா வெறும் ஒரு தடவை தான் வின் பண்ணியிருக்காரு. அடப்பாவி, இதுக்காடா நீ இவ்வளோ சீன் போட்டேன்னு மற்ற சேயன்ஸ் கேட்குறாங்க. உடனே வெஜிடா எல்லா சேயன்ஸையும் பார்த்து, ஓகே, உங்களோட ட்ரைனிங்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, இப்போது அடுத்த ஸ்டேஜ் போகலாம்னு சொல்கிறாரு.
என்னது, இது வெறும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தானான்னு காலிஃப்ளாவும் காபாவும் ஷாக் ஆகி கேட்குறாங்க. திடீர்னு வெஜிடா ஒரு விஷயத்த சென்ஸ் பண்ணுறாரு. ஆமாம், ரொம்பவே விசித்திரமான ஒரு ஆறாவை வெஜிடா இப்போ சென்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது ஒரு மான்ஸ்டர் ஆரா. ஆல்மோஸ்ட் ஒரு பிளானட்டையே விழுங்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு. ஆனால் இது ஏன் இந்த பிளானட்டுக்கு வருது? ஒருவேளை அந்த ஃப்ரீஸ் செய்யப்பட்ட டெஸ்ட்ராயர் காட்ஸ் ஏஞ்சல்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டாங்களான்னு வெஜிடா தனக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் அமரான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரோட கண்ணில் பர்டிகுலராக வெஜிடா படுறாரு. வெஜிடாவை மட்டும் அமரன் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறாரு. உடனே வெஜிடா வானத்தில் பறந்து போகிறாரு. எல்லாரும் நல்லா கேளுங்க, நம்மளை நோக்கி ஒரு மிகப்பெரிய ஆபத்து வந்துக்கிட்டு இருக்கு. அதோட கீ ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட டெஸ்ட்ராயர் கார்டுக்கு ஈக்குவலாக அது இருக்குது. அது இப்போது என்ன தான் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நான் சென்ஸ் பண்ணுறேன். அதனால் எல்லாரும் வாருக்கு தயாராகுங்க. காபா எந்த கேள்வியும் கேட்காம உடனே போய் இந்த விஷயத்த கிங் கிட்ட சொல்லுன்னு வெஜிடா சொல்கிறாரு. காபா பறந்து போகிறாரு. இது எல்லாத்தையும் அமரன் பார்த்துட்டு இருக்காரு. உடனே சலாகா, என்னாச்சு லார்ட், ஏதாச்சும் ப்ராப்ளமானு அமரனை பார்த்து கேட்குறாரு. உடனே டூலா, ஏ சலாகா, உனக்கு ஞாபகம் இல்லையா, எந்த யூனிவர்ஸ் நிறைய சர்ப்ரைஸை நமக்கு கொடுக்க போகுதுன்னு முன்னாடியே பாஸ் சொன்னார்ல, அதனால தான் அவர் இப்படி பார்த்துட்டு இருக்காரு. ஏதோ ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸை ஆல்ரெடி இந்த யூனிவர்ஸ் நம்ம பாஸுக்கு கொடுத்துருச்சு போலன்னு டூலா சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்ட அமரன், வாங்க நம்ம இந்த பிளானட்டோட அந்த சைடு போகலாம்னு சொல்கிறாரு. காபா கிங் சடலாவை பார்த்து நடந்த இந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாரு. எனக்கு புரிஞ்சிருச்சு காபா, ரொம்ப நன்றி, நீ போகலாம்னு கிங் சொல்கிறாரு. உடனே கிங் ஸ்பெஷல் ஃபோர்ஸை ரெடியாக இருக்க சொல்கிறாரு. இந்த கேப்பில் வெஜிடா ஒரு பிரில்லியண்ட்டான ஐடியாவை கொடுக்குறாரு. பிளானட்டில் இருக்கிற மொத்த பீப்புள்ஸும் அவங்களோட கீயை அப்வர்ட்ஸில் ஜென்ரேட் பண்ண சொல்கிறாரு. இந்த கீ எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பேரியர் மாதிரி ஃபார்ம் ஆகி நிற்கும். இது வெளியே இருந்து எந்த அட்டாக்ஸையும் இன்ட்ரூடஸையும் உள்ளே வராமல் தடுக்கும். இந்த பேரியரை பிரேக் பண்ணுறதும் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள்னு வெஜிடா சொல்கிறாரு. அதே மாதிரி இவங்க பேரியரை இப்போது ஃபார்ம் பண்ணுறாங்க. இதை பார்த்த டூலா, இங்கே பாருங்க பாஸ், இவங்க அதுக்குள்ளே நமக்கு சர்ப்ரைஸை கொடுக்குறாங்க. ஆனால் என்ன கேட்டால் இது ஒரு மொக்கையான சர்ப்ரைஸ்னு சொல்லுவேன். என்னால் எல்லா மேஜிக் பேரியர்ஸையும் அசால்ட்டாக உடைக்க முடியும்னு சொல்லிட்டு டூலா அந்த பேரியர் பக்கத்தில் போகிறாரு. ஏ டூலா, அது நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் சாதாரணமான பேரியர் இல்லை. அது கீ பேரியர். உன்னாலலாம் ஒன்றும் பண்ண முடியாது, வழிவிடு, இதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அமரான் வராரு. வந்து அவரோட பிளாஸ்டை யூஸ் பண்ணுறாரு. ஆனால் அந்த பேரியருக்கு எதுவுமே ஆகலை. இதை பார்த்து அமரன் கடுப்பாகிறாரு. ஓ, இவ்வளோ பவர்ஸ் உங்ககிட்ட இருக்கா? ஆனால் நான் நீங்கள் நினச்சதை விட ரொம்ப பவர்ஃபுல்லானவன், இப்போ பாருன்னு சொல்லிட்டு அமரன் அவரோட ஹாக்காயை யூஸ் பண்ணுறாரு. இதை சென்ஸ் பண்ண வெஜிட்டா இவன் ஒரு டெஸ்ட்ராயர் கார்டுன்னு உடனே புரிஞ்சுக்கிறாரு. அமரனோட ஹாக்காயால் அந்த பேரியர் அப்படியே அழிஞ்சு போகுது. அந்த பேரியரை சுக்குநூறாக்கிட்டு அமரனும் அவரோட டீமும் வெஜிட்டாவை நோக்கி வராங்க. வெஜிட்டாவும் ப்ரோலியும் அவரனை எதிர்த்து சண்டை போட போகிறாங்க. நீ யாரு, உனக்கு என்ன வேணும்னு வெஜிட்டா கேட்குறாரு. நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க, பரவாயில்ல, அந்த விஸ் உன்னை நல்லாவே ட்ரெயின் பண்ணியிருக்கான். பட் ஒரு ஏஞ்சல் உன்னை ட்ரெயின் பண்ணியிருக்கு, அதுக்கான எந்த பொட்டென்ஷியலும் உன்கிட்ட தெரியலையே. ஆனால் ஒன்று தெரியுது, நீ இந்த யூனிவர்ஸை சேர்ந்தவன் இல்லைன்னு அமரான் சொல்கிறாரு. இது எல்லாம் இவனுக்கு எப்படி தெரியும்னு வெஜிட்டாக்குள்ள பல கேள்விகள் இருந்தாலும் அவர் அமரன் யாருன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தில் தான் இருக்காரு. இப்போ நீ யாருன்னு சொல்லலைன்னா உன்னை இங்கேயே கொண்டுடுவேன்னு வெஜிட்டா அமரனை பார்த்து சொல்கிறாரு. அவசரப்பட்டு வார்த்தையை விடாத, அப்புறம் நீ ரொம்ப வருத்தப்படுவேன்னு அமரான் சொல்கிறாரு. உடனே அமரன் அவரோட செயின்ஸால வெஜிட்டாவை லாக் பண்ணி ஒரு பஞ்சை கொடுக்குறாரு. வெஜிட்டா சம்மாடி வாங்குறாரு. இதை தடுக்க வந்த ப்ரோலியை டூலாவும் சலகாவும் அட்டாக் பண்ணுறாங்க. வெஜிட்டா சம்மாடி வாங்குறாரு. அமரான் அவரோட செயின்ஸால வெஜிட்டாவை நெரிக்கிறாரு. கடுப்பான வெஜிட்டா அமரனோட செயின்ஸை அப்படியே எரிஞ்சிட்டு அமரனோட மாஸ்கை பிடிச்சி ஒரு பஞ்ச் வைக்கிறாரு. கடைசியாக கேட்குறேன், சொல்லு, நீ யாரு, உனக்கு என்ன வேணும்னு வெஜிட்டா அமரனை பார்த்து கேட்க திடீர்னு வெஜிட்டா ரத்தத்தை கக்குறாரு. அமரன் வெஜிட்டாவை பயங்கரமாக ஹர்ட் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் வெஜிட்டாக்கு என்ன ஆகும்? வெஜிட்டாவோட கதையை அமரான் முடிச்சிட்டாரான்னு தெரிஞ்சுக்க அடுத்த எபிசோட் வர வெயிட் பண்ணுங்கள்.